பிரதேசங்கள் நீங்கள் பார்க்குற நேரம், மக்களை பார்க்குற நேரம் எங்களுக்கு ஒன்று புரியணும், இங்கே ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கணுங்கிறது. இன்னும் பல வருஷங்களாக ஒரே நிலையில் ஒரே விதத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பிரதேசம்தான் மலையகம் சொல்கிற இடம். ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அவங்களுக்கு நிறைய நீதி நியாயம் கிடைக்கணும். ஆனால் அதுக்கு முதல்ல அவங்க இருக்கிற கட்டிலிருந்து அவங்க விடுதலை ஆகணும். பிசாசிலிருந்து, அந்த பிடியிலிருந்து, அதுலேருந்து விடுதலை ஆக மட்டும் ஒன்றும் நடக்காது. வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கே கஷ்டம். அப்போ இப்போ 21ஆம் நூற்றாண்டில் இலங்கையை போல் ஆசியாவிலே முன்னேறி இருந்த இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு இந்த நிலைமையில் இருக்கிறது ஒரு நியாயம் இல்லை. இது முழுக்க ஒரு பிசாசுடைய கட்ட. அப்போ நாங்கள் இதுக்காக அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஜெபம் அவங்க செய்யலாம். எங்களுக்கு மனதில் ஒரு பிரார்த்தனையும் செய்யலாம், ஒரு வார்த்தையை சொல்லலாம். அப்போ ஆண்டோட வெளிப்படுத்தலோடு நீங்கள் சொல்கிற நேரம் காரியங்கள் நடக்கும். பிசாசுடைய அரண்களோடைய படும், அந்த கட்டிலிருந்து மக்கள் விடுதலை ஆகுவாங்க. அப்போ நாங்கள் போகிறதுக்கு காரணம் கூடுதலாக ஜெபிக்கிறதுக்கு. ஏன்னா எங்களால் செய்ய முடிஞ்சது கொஞ்சம்தான். சுவிசேஷத்தை சொல்லலாம், ஏதாவது கொண்டு போகிறது கொடுத்துடலாம், அவ்வளவுதான். ஆனால் அங்கே ஒரு பெரிய மாற்றம், ஒரு நீண்ட காலம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா ஆண்டவர் தான் தொட்டாகணும். அப்போ ஆண்டவர் தொட்டுருன்னா நாங்கள் ஜெபிச்சே ஆகணும். இப்போ நாங்கள் ஜெபிக்காமல் ஒன்றும் நடக்காது. அப்படின்னா ஆண்டவர் செய்வார். நாங்கள் ஜெபிக்க எல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்கன்னு சொல்ல மாட்டார். அப்படின்னா அது ஆண்டவர் செய்வார். அப்படின்னா நாங்கள் ஜெபிக்கக்குள்ளே தான் காரியம் நடக்கும். அதனால் நாங்கள் பாரத்தோட சரியான வெளிப்படுத்தலோடு நாங்கள் ஜெபிக்கிறோமா இருந்தால் நிறையா காரியங்கள் மாற்றம் நடக்கும். ஓகே, நாங்கள் போவோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் நாங்கள் 1ஆம் வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வாசிப்போமா? 1ஆம் வசனம் வாசிப்போமா? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூத கோத்திரத்துக்கு சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கமீருக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதினாலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. சரி, இங்கே 1ஆம் வசனத்தில் நாங்கள் காண்றோம், அங்கே எரிகோ பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை காண்றதை நாங்கள் காண்றோம். இப்போ நீங்கள் அடுத்ததை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார் அங்கே ஒன்றும் எடுக்க இயலாது, அதெல்லாம் சாபத்தீடாக இது பண்ணுறது, அதெல்லாம் அப்படியே சாம்பலாக போகணும். அப்படி சொல்லியிருக்கிற நேரம் ஆக்கான் சொல்லுகிற ஒரு மனுஷன் யூதா கோத்திரத்தில் உள்ள, இங்கே சொல்லப்படுது அவருடைய ஜெனரேஷன், இவருடைய பெற்றோர்லேருந்து சொல்லப்படுது. இப்படி இந்த நபரான இந்த ஆக்கான் சொல்கிறவர் சாபத்தீடானதை சிலதை எடுத்துக்கொண்டான்னு அங்கே சொல்லப்படுது. அதனால கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மேல் தேசத்துக்கு அங்கே பாதித்ததை காண்றோம். இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற தலையங்கமாக இருக்குது. அப்படின்னா முதல் அறிமுகமாக இருக்குது. அப்போ நாங்கள் காண்றோம், அப்போ அந்த அவ்வளோ பெரிய வெற்றிக்குள்ளேயும் இந்த ஒரு மனுஷன் அங்கே வேணான்னு சொன்னதை செஞ்சதுனால தன்னுடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய முழு குடும்பத்துக்கும், அதே போல் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும், இல்லைன்னு சொன்னால் இஸ்ரவேல் மக்களுக்கும் கர்த்தருடைய கோபம் இல்லாட்டி அங்கே கர்த்தருடைய தண்டனை அங்கே கிடைக்கிறத நாங்கள் காண்றோம். என்னது? செய்ய வேண்டான்னு சொன்னதை செஞ்சதுனால. அப்போ இதில் பெரிய ஒரு லெசன், பெரிய ஒரு பாடம் ஒன்று இங்கே இருக்குது. அப்போ நாங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் எது வேணான்னு சொல்கிறாரோ அது எங்களுக்கும் வேணாம். ஆமேனா? ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாரோ நாங்கள் அது செய்வோமா இருந்தால் நாங்கள் காணும் கர்த்தர் எங்களோட சேர்ந்து செயல்படுறதை நாங்கள் காண போகிறோம். நாங்கள் என்னன்னு சொன்னால், நாங்கள் அவர் சொல்கிறதையும் செய்வோம், எங்களுக்கு தேவையானதையும் செய்வோம், மக்கள் சொல்கிறதையும் நாங்கள் செஞ்சுருவோம். செஞ்சுட்டு சங்கடத்தில் இருந்துக்கிட்டு அப்புறம் நாங்கள் சமாதானத்தையும் வெற்றியையும் நாங்கள் தேடிக்கொண்டு இருப்போம். அப்போ நாங்களே எங்களுக்கு என்னது தடைகளை நாங்களே உருவாக்கி கொண்டு அப்புறம் நாங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து இது பண்ணுவோம், கேட்டுக்கிட்டு இருப்போம். அடுத்தது நாங்கள் மற்றவங்களுக்கு குறை சொல்லுவோம், இதனால தான் இதெல்லாம் இப்படி நடந்துச்சுன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கும் ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. இந்த ஒரு மனுஷன் சொல்கிறத செய்யாததுனால தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன்னுடைய சமூகத்துக்கும் பெரிய ஒரு அடி விழுகிறது இங்கே காணக்கூடியதாக இருக்குது. அப்போ இது நாங்கள் நல்ல ஒரு லெசனாக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் கவனமாக உண்மையாக நேர்மையாக இருக்கணுங்கிறது நாங்கள் இங்கே கற்றுக்கொள்வோம். நாங்கள் சரி, வாசிக்கிறீங்களா 2ஆம் வசனத்தையும்? யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவோன்
சமீபத்தில் இருக்கின்ற ஆய் பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். சரி, இப்போ இங்கே எரிகோ பட்டணத்துக்கு கைப்பற்றிட்டாங்க. இப்போ அவங்களோட அங்கே ஆட்சி வந்துட்டு கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தெரியாது இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. அந்த முதல் வசனம் அப்படி சொல்லி அறிமுக உரையாக கொடுத்துருந்தாலும், ஏன்னா இது எல்லாம் நடந்த பிறகு எழுதின ஒரு சம்பவம்னால அப்போ இவங்க ஒன்றும் தெரியாது. இவங்க ஆய் சொல்கிற அந்த பட்டணத்தை இவங்க கைப்பற்றுறதுக்கு இவங்க யோசுவா அங்கே வேவுக்காரர்களை அனுப்பி இதை ஒரு சோதிச்சு பார்த்துட்டு வாங்க, என்ன மாதிரி நாங்கள் இங்கே யுத்தம் செய்யணும், இங்கே நாங்கள் எத்தனை பேர் போகணும், இப்படியான ஒரு யுத்தம் அங்கே இருக்கிற அவங்களோட யுத்த வளங்களை அவங்களோட பலன்களை அறிகிறதுக்காக இங்கே யோசுவா வேவுக்காரர்களை அனுப்புனதை நாங்கள் காண்றோம். சரி, இதுதான் 2ஆம் வசனத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியமாக இருக்குது. சரி, அடுத்த வசனம். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யெஷுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்பட தேவையில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். சரி, இங்கே இவங்க வேவு பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேவு பார்க்க போனவங்க சொல்கிறாங்க, அங்கே நாங்கள் நிறைய ஆக்கள் அங்கே போக தேவையில்லை, அப்போ அங்கே 2000 இல்லாட்டி 3000 எங்களோட மக்கள் போனால் போதும், யுத்தம் செய்கிறவங்க போனால் போதும், ஏன்னா அங்கே நிறையா மக்கள் இல்லை, எங்களுக்கு இதை லேசாக கைப்பற்றி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து எங்களோட பார்வை, எங்களோட அனலைஸ். இப்போ எங்களோட அனலைசிங் வந்து மிச்சம் முக்கியம். நாங்கள் ஒரு காரியத்தை பார்த்துட்டு இது என்ன மாதிரி இருக்குது, இதுக்கு எப்படி செய்யலாம், அது வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நாங்கள் இது இப்படித்தான் செய்யலாங்கிறது நாங்கள் அதை ஏற்கனவே பார்த்து தீர்மானிக்கிறது மிகவும் முக்கியம். சும்மா ஓடி போயிட்டு யுத்தம் செய்கிறதோ ஒரு காரியத்தில் காய் போடுறதோ அது வந்து பிரச்சனை. நாங்கள் எல்லாரும் அந்த மாதிரி நிறையா மிஸ்டேக் செஞ்சுருக்கிறோம். அதில் நான் நினைக்கிறேன், என்னையை பொறுத்தவரை நான் நிறையா மிஸ்டேக் செஞ்சுருக்குறோம். என்னென்னா, விசுவாசம்னு சொல்லி எல்லாத்துலையும் என்ன செய்கிறது, ஒன்றும் பார்க்காம கையை போட்டுறது, அப்புறம் தெரியுது இது ஆண்டோட வழி நடத்தல் இல்லை, நாங்கள் போகும்போதில் இவ்வளோ யோசிக்க இருக்குது, நாங்கள் பிளான் பண்ண இருக்குது, இது இவ்வளோத்துக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் டைம் எடுக்க இருக்குங்கிறது மிகவும் குறவு. நாங்கள் எல்லாம் விசுவாசம்னு சொல்லி சில நேரம் எந்த வாழ்க்கையில் நான் நிறையா இந்த மாதிரி காரியங்களை கை போட்டு மிச்சம் அதனால் நிறையா கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சில நேரம் பிரதிபலன் இல்லாமல் இருக்கிற நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இவங்க அனுப்பி வேவு பார்க்குறோம். அப்போ இது வந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது வந்து, நாங்கள் ஒரு காரியம் செய்ய முதல்ல நாங்கள் அதை குறித்து என்னது, நாங்கள் ஒரு அனலைஸ் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு தமிழ் எப்படி சொல்லலாம், நாங்கள் அதை குறித்து ஒரு ரிசர்ச் ஒரு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு செய்கிறது நல்லோம். அட்லீஸ்ட் நாங்கள் சொல்லுவோம், ஒரு தேங்காய் மரம் தான் ஊன போகிறோன்னு, அதை குறித்து கூட இந்த இடம் நல்லமா, இங்கே ஊடினா சரி வருமா, இது எவ்வளோ காலம் போகும், இதுக்கு எப்படி நாங்கள் முதல் மாதம் என்ன செய்யணும், 2ஆம் மாதம் என்ன செய்யணும், 3ஆம் மாதம் என்ன செய்யணுங்கிறது அடைஞ்சு கொள்வது பெட்டர். நாங்கள் பெத்த பிள்ளைய கூட எங்களுக்கு தெரியும், முதல் மாதம் என்ன செய்யணும், 2ஆம் மாதம் என்ன செய்யணும், 3ஆம் மாதம், அப்புறம் 3 வயசுக்கு பிறகு என்ன, 5 வயசுக்கு பிறகு என்னங்கிறது அட்லீஸ்ட் ஆக்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சில நேரம் அதை படிச்சுட்டு கூட, இப்போ இருக்கிற புத்தகங்களை கூட நிறையா படிச்சுட்டு இந்த மாதிரி காரியங்களை கொஞ்சம் நல்லா திறமையாக செய்கிறதுக்கு முடியும். அப்போ இங்கே ஆராய்ச்சி இல்லாட்டி இதை குறித்து வேவு பார்க்குறது மிகவும் முக்கியமாக இருக்கிறது நாங்கள் காண்றோம். ஏன்னா இப்போ இவங்க யோசுவாவோட ஆண்டவர் இருக்கிறாரு, நிறையா வெற்றியை கொடுத்துருக்கிறாரு, எரிகோ பட்டணத்தில் பெரிய ஒரு வெற்றி, டக்குன்னு போயிட்டு அதுக்கு சண்டை பிடிக்க போயிருந்துச்சு. ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, சின்ன ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க, அவங்க வேவு பார்க்குறாங்க, போயிட்டு அங்கே அங்கே அடிக்க முடியுமா முடியாதா, சண்டை பிடிக்கலாமா, அவங்க என்ன இருக்குது, எத்தனை பேர் நாங்கள் போனாலும் அது என்ன மாதிரியான பட்டணம், எங்கிட்டால போகணும், எப்படி போனால் எங்களுக்கு லேசாக கைப்பற்றலாம், என்ன மாதிரி நேரம், இதுகளை பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் இது வந்து எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் மறந்துடக்கூடாது. எதுவும் நாங்கள் செய்ய முதல்ல ஒரு ஆராய்ச்சியை செஞ்சுட்டு காரியத்தில் நாங்கள் ஈடுபடுறது அது ஞானமாக இருக்குங்கிறது தான் நான் இந்த வசனத்தில் நான் கற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்குது. சரி, அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள், ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சரி, இங்கே பார்க்குறோம், இவங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதை வேவ் பார்த்துட்டு இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு எவ்வளோ போகணுமோ 3000 பேர், அங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, 3000 பேர் காணுமுண்டு. இவங்க செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு முதல்ல பெரிய ஒரு வெற்றியோடு இருந்துட்டு என்ன நடக்கிறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே இவங்க தோல்வியை காண்றாங்க. அங்கே ஆய்பட்டத்தில் இருக்கிற மனுஷர்கள் இவங்களை என்ன செய்கிறாங்க, முறையடித்து இவங்களை அடித்து விரட்டிடுறாங்க. அது மாத்திரமல்ல,
அங்கே 36 பேரை அங்கே கொலையும் செய்யப்படுறாங்க. அப்போ இவங்க பெரிய ஒரு வெற்றியோட ஒரு என்ன சொல்லலாம், பெரிய ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனோடு அவங்க போனாலும் கூட அங்கே தோல்வியை காண்றாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு ஏற்கனவே முதலாம் வசனம் சொல்லியாச்சு, தோல்விக்கு காரணம் என்னங்கிறது ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியாச்சு. சரி, நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். நாங்கள் வாசிங்க. ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவங்கி செபாரியும் மட்டும் அவர்களை துரத்தி மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. சரி, இங்கே என்ன சொல்லப்படுறாங்கன்னு சொன்னால், அங்கே 36 பேர் அங்கே கொல்லப்படுறாங்க. சரியா, அந்த அவங்களுடைய வாசல் மட்டும் அவங்கள அடித்து விரட்டுறாங்க. அவங்களுடைய சொந்தமான அந்த இடம் இல்லாட்டா அந்த பட்டணத்துக்குள்ளேருந்து வெளியே வாசல்கிட்ட வெளியில் போக மாட்டோம் அவங்கள அடித்து விரட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, பெரிய ஒரு வெற்றியோடு இருந்த நல்ல ஒரு மோட்டிவேஷனோடு இருந்த இந்த மக்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னால், அவங்களுடைய இருதயம் எல்லாம் கரைந்து தண்ணீராய் போயிட்டுன்னு இங்கே சொல்லப்படுது. யார்ட? ஆய்பட்டணத்து மக்களுடையா, இஸ்ரவேல் மக்களுடையா? இஸ்ரவேல் மக்களுடைய இருதயங்கள் என்னவா, இருதயம் கரைந்து தண்ணீரை போல போயிட்டுன்னு சொல்லப்படுது. அப்போ நாங்கள் காண்றோம், எரிக்கோ பட்டணத்துக்கு இவங்க இஸ்ரவேல் மக்கள் வார நேரம் இதுங்களை பற்றி கேள்விப்பட்டோன்னு, எரிக்கோ பட்டணத்தில் இருக்கிற அவ்வளோ வல்லமையான ஒரு பட்டணமாக இருந்து கூட இவங்களை பார்த்து கேட்கல, இவங்களோட இதெல்லாம் என்னது, உங்களோட இருதயம் கரைஞ்சி போச்சு நாங்கள் காண்றோம். என்னது, எரிக்கோ பட்டணத்தில் இருந்த மக்களுடைய. இப்போ நாங்கள் பார்க்குறோம், இஸ்ரவேல் புத்திரருக்கு இது நடந்திருக்கு. இப்போ அப்போ ஒரு சின்ன ஒரு இடத்த பிடிச்சி கொள்ளையெல்லாம் போயிடுச்சு. அப்போ இவங்க இவ்வளோ 3000 பேர் போயிட்டும் அவங்க அடித்து விரட்டி அங்கே 36 பேரை கொண்டும் போட்டு இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு கலங்கத்தை, ஒரு பெரிய ஒரு பயத்தை அங்கே கொண்டு வந்ததை நாங்கள் காண்றோம். அப்போ இப்படியான ஒரு தோல்வி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எல்லாருமே சந்திச்சிருக்கிறோம். ஒவ்வொரு விதத்தில் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். தொழில் இதாக இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், உறவு முறையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எப்படி அதுக்கு முகம் கொடுக்குறோம். அப்போ சிலவங்க முகம் கொடுக்கலாம் என்ன செய்வாங்கன்னா, தங்களை தற்கொலை செஞ்சு கொள்ளுவாங்க, நஞ்சை குடித்து சேர்த்துருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பிள்ளையான முறையில் அதுக்கு ஒரு விடுதலையை காண்றதுக்கு முயற்சி செய்வாங்க, ஒரு ஷார்ட் கட் போடுறதுக்கு உதவி செய்வாங்க. அப்போ சில நேரம் சில பிரச்சனைகளுக்கு என்னது, வட்டிக்கு சல்லியை வாங்கிட்டு ஏதாவது செய்யலாங்கிற ஒவ்வொரு யோசனையில் ஒவ்வொருத்தர் முகம் கொடுக்கறத காண்றோம். சிலவங்க ஒன்றுமே செய்யாமல் எல்லாம் பொய்ன்னு விட்டுறவங்களும் இருக்கிறாங்க. சிலவங்க தாங்க இருக்கிற இடத்தையே அட்ரஸே மாற்றி கொள்கிறவங்களும் இருக்கிறாங்க. தேசத்தை விட்டு போயிடுவாங்க, இடத்த விட்டு போயிடுவாங்க, அவங்க இருக்கிற பட்டணத்தை விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி காரியம் செய்யலாம். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படி இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க போகிறோம்? இது அடுத்த இல்லை. இதில் நான் காண்ற இந்த ஒவ்வொரு வசனத்துலேயும் நிறையா பெரிய அட்வைஸ் ஒன்று கொடுக்குறத நான் காண்றேன். சரியா? சரி, நாங்கள் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். சரி, இங்கே என்ன செய்கிறாங்க யோசுவா? யோசுவா என்ன செய்கிறாரு? யாருக்கும் குற்றம் சொல்கிறாரா? இவனை திட்டுறாரா? ஒன்றும் இல்லை. இவங்க செஞ்ச முறையில் எதுவும் பிழை இருக்கா? இப்போ இவங்களுக்கு அனுபவம், ஒரு தோல்வி கண்டுட்டு திருப்பி போய் யுத்தம் செய்கிறாங்களா? பெரிய ஒரு வெற்றியோட போய் யுத்தம் செய்கிறாங்களா? பெரிய ஒரு வெற்றியோட போய் யுத்தம் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் காண்றோம், அப்படி செஞ்சியும் அப்போ இவங்க வேவ் பார்த்து பிளான் பண்ணி எல்லாம் கணக்கு படி எல்லாம் இது பண்ணி அப்படி செஞ்சு பெரிய ஒரு தோல்வியை காண்றாங்க. அப்போ சில நேரம் நாங்கள் எவ்வளவு தான் கணக்கு பார்த்தாலும் எவ்வளவு தான் பிளான் பண்ணாலும் நாங்கள் என்னத்தை காண்றோம்? சில நேரம் நாங்கள் தோல்வியை காண்றோம். நாங்கள் முகம் கொடுத்துருக்கோமா இல்லையா? சில நேரம் பிளான் பண்ணாமல் ஒன்றும் செய்யாமல் போயிட்டு வெற்றியை கண்ட சந்தர்ப்பங்களும் இருக்கும் எங்களுக்கு. எல்லாம் பிளான் பண்ணி சரியாக செஞ்சுட்டு பெரிய விசுவாசத்தை வச்சு போய் செஞ்சு தோல்வியை கண்ட சந்தர்ப்பமும் எங்களுக்கு இருக்குது. எங்களோட வாழ்க்கை இது ரெண்டுமே நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் என்ன முக்கியம்னு சொன்னால், எல்லாம் ஆண்டவர் அறிவார்னு தெரிஞ்ச நாங்கள் முதலாவது அவருடைய சமூகத்துக்கு போக கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் ஏன் இப்படி நடந்துச்சுன்ட்டு. இங்கே நீங்கள் யோசுவாவோட கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே யோசுவா என்ன செய்கிறார்? திருப்பி ஒருக்கா வாசிங்க அந்த வசனத்தை இருக்கா. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து. சரி, நான் காண்றோம் யோசுவாவும் அங்கே இருக்கிற மூப்பர்களும் அதுக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த குழுவும் பிரதான அப்படி சொன்னால் போர்டு இல்லைன்னு சொன்னால்
அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களும் என்ன செய்யுங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னுக்காக தாங்க முழு குப்புற விழுந்து ஆண்டவரே எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஆண்டோட பாதத்தில் இருக்கிறாங்க. அநேகமாக நாங்கள் இதை செய்யவே மாட்டோம். நாங்கள் யாருக்காவது குத்தம் சொல்லுவோம், யாராவது இவனால தான் பிழைச்சிச்சின்னு சொல்லி கொண்டிருப்போமே தவிர இதனால தான் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நாங்கள் விசாரிக்கிறது. முதலாவது நாங்கள் போக வேண்டிய இடம் எங்க? ஆண்டவர்கிட்ட. ஆமேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் பிழைச்சி கொள்ளாமல் இருக்கணும்னு சொன்னால், அவங்களோட பிழைகளை குறைச்சி கொள்ளணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு வெற்றியாக போகணும்னு சொன்னால் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியோ பிழையோ, சக்ஸஸோ ஃபெயிலோ, வெற்றியோ தோல்வியோ, நீங்கள் எங்கே போகணும்? 2 காரியத்துக்கும் ஆண்டோடைய சமூகத்துக்கு போயிட்டு இருங்க. இப்போ இங்கே பார்க்குறவங்க காலையிலேருந்து அந்தி மட்டும் முகம் குப்புற விழுந்து இருக்கிறாங்க ஆண்டோட சமூகத்தில். ஆண்டவர் எங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுங்கிற ஒரு இது. அது பேர பார்ப்போம் யோசுவா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு பார்ப்போம், வாசிங்க. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுக்கவா தேவரீர் இந்த ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணினீர். என்னது ஆண்டவரே, எங்களை என்னது இந்த எமோரியர்னால நாங்கள் இவங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா, இவங்க நூடாங்க நாங்கள் அழிகிறதுக்கு செஞ்சிருங்களா. இப்போ யாருக்கு இதெல்லாம் சொல்கிறாருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு? ஆண்டவருக்கு தான் சொல்கிறார். இதனால தான் எங்களை இங்கிட்ட கொண்டாந்தீங்களா, நாங்கள் அங்கே இருந்திருப்போம் தானே, ஏன் எங்களை கொண்டாந்தீங்க? ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு தோல்வியில் இருக்கோம். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக போகாது. நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் என்னது எல்லாம் இல்லை, எங்களுக்கு வெற்றி தோல்வி இருக்குது. நாங்கள் எவ்வளோத்துக்கு ஆண்டோட வழி நடத்தலுக்குள்ள அவருக்குள்ளால் போகிறோமோ வெற்றி எங்களுக்கு உண்டு. அதே போல் நாங்கள் தோல்வி கண்டால் அந்த தோல்விக்கும் மேலான ஒரு பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் காணுவோம். நாங்கள் ஆண்டோருக்குள்ளால் நாங்கள் முகம் கொடுக்குமா இருந்தோம். ஆனால் நாங்கள் குற்றம் சாட்டி கொண்டு அவனுக்கு சொல்லி இதை சொல்லி அவங்களோட பிரச்சனைப்பட்டு இவங்களோட பிரச்சனைப்பட்டு நாங்கள் போகிற நேரம் நாங்கள் அநேகமாக செய்கிற பெரிய தப்பு அதுதான். அதனால என்னது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வெற்றியை நாங்கள் இல்லாமல் ஆக்கிறோம். சில நேரம் ஆண்டவங்களை கொஞ்சம் பின்னுக்கு கொண்டு போகலாம், சில தோல்விகளை கொடுக்கலாம் பெரிய வெற்றிக்காக. இப்போ நான் உதாரணத்துக்கு எடுக்கிறதுனா நாங்கள் யோபு எடுத்துக்கொண்டோம்னா, யோபுக்கு பெரிய அடி விழுகுது. ஆனால் ஆண்டவர் 2 மடங்கு அவரை முன்னுக்கு கொண்டு வராரு. அவன் ஏற்கனவே அங்கே இருந்த பணக்கார மனுஷன், நீதிமானான மனுஷன், பெரிய அடி விழுகுது. ஆனால் ஆண்டவர் உண்மையாக அதுக்குள்ளே இருந்தபடியாக நான் காண்றோம். ஆண்டவர் 2 மடங்கு மேலே அவரை கொண்டு வரதை காண்றோம். அப்போ இந்த பைபிள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற, வேதத்தில் கற்றுக் கொடுக்குற இந்த காரியங்கள் நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் மறக்க தேவையில்லை, மறக்கவும் கூடாது. சரி, இப்போ ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே எங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? வாசிங்க அன்னைக்கிருந்து. நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனத்திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். நாங்கள் மனத்திருப்தியாக அங்கிட்டே இருந்திருந்தா யோர்தானை கடக்காம பெரிய இது. ஆனால் இங்கே நாங்கள் பெரிய ஒரு என்னது தோல்வியை நாங்கள் காட்டுறோம். ஏற்கனவே நாங்கள் 40 வருஷம் நொந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஒரு வெற்றியை தந்தீங்க, நாங்கள் மிச்சம் சந்தோஷமாக வந்தோம். இப்போ எங்களுக்கு புரியுது நீங்கள் எங்களோட இருக்கிறீங்கன்ட்டு. ஆனால் இங்கே இப்படி நடந்துருச்சு. இன்னும் யோசுவாவுக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்னு. உண்மையாக ஆக்கான் இந்த செஞ்ச காரியத்தை குறித்து இங்கே ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது, இங்கே ஒரு பெரிய களவு நடந்திருக்குது, ஆண்டோட சொன்னதை செய்யாததுனால இங்கே நடந்துருக்குது யோசுவாவுக்கு தெரியாது. வேறு ஆண்டோட சமூகத்தில் இருந்துட்டு ஆண்டோட ஒரு பிரச்சனை பட்டுட்டு இருக்காரு, மக்களோட பிரச்சனை படலை, யாருக்கும் குற்றம் சொல்லலை. நாங்கள் காண்றோம். முதலாவது ஆண்டோட்டிருந்து விமர்சிக்கிறத நாங்கள் இங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சரி, வாசிங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? இப்போ சத்துருக்கள் எங்களுக்கு முதுகை காமிச்சு எங்களுக்கு பின்பக்கத்தை காமிச்சிருக்கிறாங்க. நாங்கள் வெக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கேவலப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். ஆண்டவரை இப்போ நான் என்னத்தை சொல்வேன், இப்போ நான் என்ன செய்வேன்? ஏன்னா இவர் ஒரு தலைவர், ஒரு தேவ மனுஷன், அன்றோட வழிநடத்தலில் போய்கிட்டு இருக்காரு. நாங்கள் எல்லாருமே எங்களோட வாழ்க்கையில் இருக்குது. நாங்கள் அநேகமாக நாங்கள் சொல்கிறது குற்றம் யாரை சொல்லுவோம்? எங்களோட குற்றத்துக்கும் பார்க்க நாங்கள் மற்றவங்கள குற்றம் சாட்டுவோம். நாங்கள் சில அம்மாமார் சொல்லுவாங்க தங்களுடைய புருஷன்தான் எல்லாமே காரணம்னு. சில புருஷர் சொல்லுவாங்க இந்த மனுஷனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு. இது 2ஐயும் நான் கேள்விப்படுறேன். இந்த 2 பிரச்சனையும் நான் டீல் பண்ணுவேன். அநேகமாக சர்ச்சில் நிறையா இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம். என்னது இவங்கனால தான், நான் இந்த மனுஷன் கட்டினால தான் பாஸ்டர் நான் இப்படி இருக்கிறேன். பாஸ்டர் சொல்லக்கூடாது, என்ன செய்ய எனக்கு சொல்லாமே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இந்த மனுஷனால தான் பாஸ்டர் எனக்கு எத்தனையோ நல்ல திருமணம் எல்லாம் பேசி வந்தாங்க, நான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷனை கட்டிட்டு நான் இப்போ பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க. சரியா? கல்யாணம் கட்டினீங்க தானே, இப்போ கட்டினதோடு நீங்கள் போங்க முன்னுக்க, வேறு மறந்து இல்லை என்ன இருக்குது?
ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரணும்? ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஆமேனா? கல்யாணம் மாத்திரம் இல்லை, எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் ஒன்று வந்தே ஆகணும். ஆனால் அவர் பதில் தருவார். எப்படி? நாங்கள் ஆண்டவருக்கு சும்மா ஷார்ட் ஸ்வீட்டில் நாங்கள் இருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா காலம்லேருந்து அந்தி மட்டும் விழுந்துருக்குறாங்க. இப்போ அந்திக்கு இவர் பேச தொடங்குறாரு ஆண்டவரோட. என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை ஏன் இப்படி நடந்துச்சு, இதுக்கு நாங்கள் வந்துட்டோம். அவர் ஆண்டவரோட பிரச்சனை, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் மக்களோட பிரச்சனை பற்றக்கூடாது. இதுதான் முக்கியமானது. நாங்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் ஆண்டவரோட ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவர் செஞ்சார், எல்லாம் நன்மைக்கு செய்வாருன்னு நாங்கள் இருந்துருவோம். ஆனால் நாங்கள் மக்களோட பிரச்சனை பட்டுக்கொண்டே இருப்போம். நாங்கள் அப்போ நாங்கள் எதை நாங்கள் தவிர்க்கணுங்கிறது நாங்கள் இதில் நிறையா கற்றுக்கொள்ளலாம். சரி, வாசிங்க. கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். இப்போ என்னது? ஆண்டவரே, இங்கே கானானியர் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை கீழே மட்டன் தட்ட போகிறாங்க. ஆண்டவரை உண்மை குறிச்சும் பிள்ளை சொல்ல போகிறாங்க. இது மிச்சம் இதாக இருக்குது. என்னதுன்னா, எல்லாத்துக்கும் பக்கம் வெக்கம் தான் இங்கே இது இல்லாமல் இருக்குது. அங்கே தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எங்கள்கிட்ட மரியாதை இல்லாமல் போகுது. நாங்கள் உங்களை நம்பி இங்கே வந்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கும் சரியில்லை, எனக்கும் சரியில்லை, மக்களுக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே எல்லாரும் எங்களை என்னது மட்டன் தட்ட போகிறாங்க. இதுதான் முதலாவது இருக்கிற இந்த கௌரவ பிரச்சனை தான் பிரச்சனை. சரியா? வீட்டில் சண்டை வந்தால் கூட கொஞ்சம் மரியாதை கொடுத்து சண்டை பிடிக்கக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த நாய் பூனை நாய் பேயின்னு சொல்லிடுவோம் தானே, அங்கே கொஞ்சம் கஷ்டமான இது ஒன்று தான். சரியா? இல்லாட்டி மடைச்சி இல்லாட்டி மடையன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அதெல்லாம் மாற்றுறதுக்கு இரேஸ் பண்ணுறதுக்கே கஷ்டம். அப்போ நான் அநேகமாக சொல்லுவேன் என்னன்னு சொன்னால், அந்த மேரேஜ் கவுன்சிலிங் செய்யக்குள்ள நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் நல்ல நீண்ட தூரம் பயணம் போனால் நீங்கள் ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. கனவு மரியாதை வச்சுக்கொள்ளுங்க. மக்கள் முன்னிக்கையும் நீங்கள் தனியாக கதைக்கிற நேரமும். ஒரு முறை ஒருத்தருக்கு என்ன சரி நீனா சோத்து மாட ஏதோ சொல்லிட்டாங்க, அதையும் கேட்குறீங்க. அது வருஷ கணக்கில் இன்னும் அது என்னது அந்த வார்த்தை இன்னும் அவங்கள விட்டு போகலை. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க? சோத்து மாடுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இது சொல்லவே கூடாது. அப்போ இப்படி சொன்னது ஒரு நாளும் தாங்க முடியாது. அப்போ புதிய ஜெனரேஷன் இதை நல்லா கற்றுக்கொள்ளணும். பழைய அநேகர் நாங்கள் இந்த மிஸ்டேக்கை செஞ்சிட்டோம். நான் பேயின்னு எங்களுக்கு கோபம் வர நேரம் எல்லாத்தையும் கொட்டிட்டு திருப்பி எங்களுக்கு தெரியாது நாங்கள் எவ்வளவோ டேமேஜ் பண்ணியிருக்கோம். அப்போ எப்படி அதை திருத்திக்கொள்ளலாம்னு சொன்னால், மன்னிப்பு கேட்கலாம். சொல்லிட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லி நாங்கள் அப்படி சொல்லுவோமா இருந்தால் நினைக்கிறேன் அந்த இடத்துல சுகமாகிறதுக்கு என்னது நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ வாழ்க்கையை கொஞ்சம் சந்தோஷமாக ஓட்டிக்கிட்டு போகலாம். இல்லைன்னு சொன்னால் என்னது, அது ஒரு நாள் இல்லாமல் போகாது. ரெண்டு பக்கம் இது இருக்கும். அப்போ சில நேரம் புருஷன் 1000 சொல்லுவார், அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒன்று சொல்லிட்டா சரி, அதை இவருக்கு மறக்க முடியாது. ஆனால் இவர் 1000 சொன்னார், அதை குறித்து ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. அப்போ இதில் கொஞ்சம் நியாயமாக இருக்கணும் நாங்கள். சரியா? அப்போ நாங்கள் இது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். அடுத்தது இந்த கவுன்சிலிங்கில் நான் கற்றுக்கொண்ட இது தான். இது மரியாதை கொடுக்க முடியுமா இருந்தால் நினைக்கிறேன் நிறையா பிரச்சனை என்னது எங்களுக்கு சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பெரிய ஒரு தோல்வியை நாங்கள் காண்றோம். அப்போ நாங்கள் இங்கே காண்றோம், நாங்கள் என்னன்னு சொன்னால் இங்கே பெரிய கௌரவ பிரச்சனையாக இருக்கிறத நான் காண்றோம். ஆண்டவரே, கானானியர் எங்களுக்கு இப்படி சொல்ல போகிறாங்களே, இப்படி செய்ய போகிறாங்களே, இவங்கெல்லாம் எங்களை இந்த மாதிரி நினைக்க போகிறாங்களே அப்படிங்கிறத என்ன இங்கே சொல்லணும். உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்கிறான். இங்கே ஜோஷுவா சொல்கிறாரு, உங்களுடைய இந்த பெரிய பேருக்கு இப்போ என்ன நடக்க போகுது. அப்போ இதில் இன்னொன்று நான் காண்றேன் என்னன்னு சொன்னால், ஜோஷுவா, ஆண்டவர் உங்களுடைய நாமமும் காப்பாற்றப்படணும், நாங்களும் காப்பாற்றப்படணும். அவருக்கு கௌரவம் இருக்குமா இருந்தால் எங்களுக்கும் கௌரவம் இருக்குது. நாங்கள் கௌரவமாக இருந்தோம்னா நாங்கள் வணங்குற கடவுளுக்கும் கௌரவம் எப்பொழுதுமே இருக்கும். ஆமேனா? சரி, ஓகே, வாசிப்போம் நாங்கள் அடுத்தது. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு என்னது, காலையிலேருந்து அந்தி மட்டும் இருந்த பிறகு இப்போதான் ஆண்டவர் பேச தொடங்குறாரு. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், ஆண்டவர் பேச மட்டும் நாங்கள் இருக்க மாட்டோம். என்ன செய்வோம்? நாங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டிட்டு நாங்கள் எதிர்த்து போயிடுவோம். அவர் கதைச்சி ஒரு இது எங்களுக்கு ஒரு செய்தியை தர மட்டும் நாங்கள் இருக்கிறதே இல்லை, அநேகமாக இல்லை. அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம்னா இன்னொருத்தருக்கு அந்த பாடத்தை கொடுத்துருவோம். பாஸ்டர், நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணுங்கள்,
ஏன்னா எனக்கு வீட்டில் நிறையா வேலை இருக்குது. பாஸ்டருக்கு ஒன்றும் இல்லை தானே, பாஸ்டர் விழுந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் எல்லாரும் விருப்பம், செய்ய வழி இல்லை. சரியா? இல்லை, நாங்கள் தான் என்ன செய்யணும், அவர் சமூகத்தில் நாங்கள் விழுந்திருந்தாகணும். இப்போ சிலர் நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் இதுக்காக இந்த பிரச்சனைக்காக இவ்வளோ நான் ஜெபிச்சிருக்கிறேன், இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறேன்னு. இல்லை, நீங்கள் உங்களோட ஜெபம் என்னவா இருக்குன்னு சொன்னால் ஆண்டோட பதில் கிடைக்க மட்டும் நீங்கள் ஜெபிச்சே ஆகணும். நீங்கள் எலும்பவே கூடாது. இது கஷ்டமான வேலை. நாங்கள் அப்படி செய்வோமா இருந்தால் பெரிய ஒரு மாற்றத்தை, வெற்றியை நாங்கள் காண போகிறோம். அநேகமாக நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஷார்ட் ஸ்வீட் ஜெபத்தை செஞ்சுட்டு, இல்லாட்டி ஆண்டருக்கு சொல்லிட்டு, இல்லாட்டி வேறு பாஸ்டர்மார்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு பாரத்தை கொடுத்துட்டு, எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்கன்னு எல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் எங்கட இதை போய் கொண்டிருப்போம். இது சரி வராது. ஜோஷுவாவுக்கும் இது செய்ய இருந்துச்சு. அங்கே இருக்கிற என்னது லேவியர்களை இவங்களை கொண்டாந்து நீங்கள் இதுகளை செய்யுங்கடா, எனக்கு அரசியலில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு விட இருந்துச்சு. எனக்கு இங்கே பார்க்க இருக்குது, அங்கே மீட்டிங் இருக்குது, இது இருக்குன்னு. இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் விழுந்து ஆண்டுகிட்டிருந்து விமர்சிக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இதுதான் ஒரு லீடருக்கு முக்கியமான காரியம். ஏன்னா பெரிய லீடர்கிட்டருந்து ஒரு வழி நடத்தல், ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்க்குறது இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, நீ எழுந்திரு, நீ என்ன விழுந்திருக்கிறது என்ன ஆண்டவர் கேட்குறாரு. சரி, வாசிங்க 20:11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடுகளுக்குள்ளே வைத்து கொண்டதும் உண்டோ. இங்க என்ன சொல்றாரு, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் பாவம் செஞ்சாங்க, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் தங்கள் பண்டம் பாடினவர்களுக்குள்ளே தங்களுடைய இதுக்குள்ளே வைத்ததும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் கேட்குறாரு. சரியா? என்னுடைய தமிழுக்கு நீங்கள் மன்னிச்சிடணும் முதலாவது. சரியா? நான் கேட்குறோம், நீங்கள் இப்படி செய்கிறது நியாயமா? வஞ்சிச்சிங்க, பொய் செஞ்சீங்க, கட்டளையை மீறினீங்க நீங்கள் சொல்லப்படுது. இங்கே பெரிய ஒரு இது ஒன்று சொல்லப்படுது. இங்கே என்ன நடந்துச்சு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆக்கான் எடுக்க வேணான்னு சொன்னதை எடுத்துட்டாரு. அப்போ ஆக்கானு செஞ்சதுனால இங்கேருந்து முழு தேசத்துக்குமே இது ஒரு பெரிய ஒரு அடியாக இருக்குது. சில நேரம் நாங்கள் செய்கிற சில தவறுகள்னால நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோட முழு குடும்பமும் சபையும் தேசமும் பாதிக்கப்படுதுங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு உண்மையாக நேர்மையாக நாங்கள் இருப்போமானா ஆண்டோடைய ஆசீர்வாதம் எங்களை விட்டு கடந்து போய் கொண்டே தான் இருக்க போகுது. ஆனால் நாங்கள் தான் பெரிய தடையாக இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் அவருடைய கட்டளைகளை இங்கே மீறுறோம். அப்படித்தானே சொல்லப்படுது. என்னது அங்கே சொல்லப்படுது? திருப்பி ஒரு கதை வாசிப்போம்னாங்க. இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள் ஒன்று. ரெண்டாவது, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சரியா? எடுத்தது களவு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி, அதாவது அதை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் வாசிங்களேன் என்னோட பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ இங்கே சொல்லப்படுது. அப்போ இங்கே ஆக்கான் செய்த ஒரு தவறு, நீங்கள் நல்லா இதை கேட்டுக்கொள்ளுங்க. இது செஞ்ச தவறு இப்படி சொல்கிறார், நீங்கள் கட்டளையை மீறினீங்க, வஞ்சிச்சிங்க, களவெடுத்தீங்க, நான் சொன்ன செய்ய வேணாதது நீங்கள் செஞ்சீங்க. அது மாத்திரமல்ல, அதை ஒழிச்சு நீங்கள் உங்களோட கூடாரத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கொண்டீங்க அங்கே சொல்லப்படுது. அப்போ நாங்கள் நிறையா கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய இதுக்கு. அப்போ தேவ மனுஷர்கள் நாங்கள் இந்த ஆண்டவர் மாறல. அன்றைக்கும் அவர் அப்படியே தான், இன்றைக்கும் அவர் அதே கடவுள் தான் இருக்கிறாரு. ஆனால் ஆண்டோட கிருபைனால, இயேசு கிறிஸ்துவனால எங்களுக்கு என்னது, எங்களை கொஞ்சம் திருத்தி கொண்டு திருப்பி ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். அந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்கல. உடனே என்னது, கதை முடிஞ்சு. அப்போ இதை நாங்கள் பார்க்குறோம் பழைய ஏற்பாடில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடு அனனியா சஃபிராட கதையும் அதே கதை தான். ஆண்டவர் என்னத்தை அவங்களே அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது, அண்ட் அவங்க தப்பாக அவங்க அதை எடுத்துக்கிட்டு பிழையான விதத்தில் அவங்க அதை ஒப்பு கொடுத்ததுனால தங்களுடைய வாக்கியம் அவங்க இழக்கிறத நாங்கள் காண்றோம் அங்கே கூட. அப்போ நாங்கள் இதில் மிச்சம் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும், நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் இதில் இருந்து. சரி, அடுத்த வசனத்தையும் வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். இங்க என்ன சொல்றார் ஆண்டவர், நீங்க இந்த செஞ்ச அந்த தப்புனால நீங்க எல்லாரும் முன்னுக்கு என்னது
நீங்கள் வெக்கப்பட்டு கேவலப்பட்டு போகிறீங்க உண்டு. ரெண்டாவது என்னது, நானும் உங்களோட இல்லை. நீங்கள் இதை திருத்தலையோ இதை நீங்கள் சரி செய்யலையோ நான் உங்களோட இல்லை. ஆண்டவர் எங்களோடு இல்லாமல் எங்களுக்கு வெற்றியான பயணம் போக முடியுமா? எங்களுக்கு போக முடியாது. நாங்கள் ஏன் அப்போ போய் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஓ, நான் நினைக்கிறேன் ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் தண்டனை இல்லாமல் போகாது. தண்டனை இல்லாமல் போகாது. அப்போ தண்டனைன்னு சொன்னால் என்னது? எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் இன்னும் குழப்பத்தை நாங்களே சேர்த்துக்கொள்கிறோம், அசமாதானத்தை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம், வெற்றியில் தோல்வியை நாங்கள் இன்னும் சேர்த்துக்கொள்கிறோம். அப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆண்டவருடைய சித்தம் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். நாங்கள் கடைசியாக என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஆண்டவருடைய சித்தம். ஏன்னா நாங்கள் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை போயிடுறோம் தானே. அதை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இன்னொரு கதையை இன்னொரு ஸ்டோரியை அமைச்சு கொண்டு இருப்போம். ஆண்டவர் முன்னுக்கு இதெல்லாம் லேசானது இல்லை. அவரை முன்னுக்கு யாரும் தப்ப முடியாது. நான் நிறைய தரம் சொல்லியிருக்கேன், நீங்கள் போலீஸ்லேருந்து தப்பிக்கலாம், கோர்ட்ஸ்லேருந்து தப்பிக்கலாம், கோர்ட்ஸ் தமிழில் நீதிமன்றத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். எங்கே நீங்கள் அம்மா அப்பா யாரோட கண்ணையும் நீங்கள் மூடிடலாம், யாரோட காதுக்குள்ளேயும் போயிடலாம், ஆனால் ஒரு இடத்துலேருந்து தப்பவே நீங்கள் மாட்டீங்க. இது யோசுவாவுக்கு தெரியாது. யோசுவாவுக்கு அங்கே இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் மூப்பர்களுக்கும் ஒருத்தருக்குமே தெரியாது. ஆக்கான் மிகவும் வெற்றிகரமாக இந்த செஞ்சிருக்கா. இது காலை எடுத்து தான் ஒழிச்சு தன்னுடைய கூடாரத்திலே நிலத்தை தோண்டி அங்கே வச்சிருக்காரு கவனமா. ஒருத்தருக்கும் தெரியாது, ஆனால் ஒருவருக்கு தெரியும். எங்கே யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. நீங்கள் எத்தனத்தை தான் நீங்கள் எப்படி தான் நீங்கள் உடுத்தி வந்தாலும், வெள்ளையை உடுத்தி வந்தாலும், எந்த போட்டு எப்படி நீங்கள் வந்தாலும், ஒன்று ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. அந்த இடத்துல நீங்கள் கோட்டை விட்டுட்டேன்னு வைங்க, அது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் உங்களோட இருக்கிற சபைக்கும் தேசத்துக்கும் இது பாதிக்குங்கிறத நீங்கள் மறந்துடுறாங்க. அதனால நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையும் திருத்தி கொள்ளணும், மற்றவங்களும் திருந்தி வாடுறதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், உதவி செய்யணும், நியாயம் தீர்த்துக்கிற கதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நாங்கள் மன்றாடியே ஆகணும், நாங்கள் செஞ்சே ஆகணும். பெரியவங்களாகிய நாங்கள் மற்றவங்களுக்காக, அடுத்த ஜெனரேஷனுக்காக நாங்கள் நிறைய என்னது அவங்க தப்பு பிள்ளை செய்யாமல் நாங்கள் காத்துக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அப்போ சபைக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குன்னு நினைங்க. ஏன்னா இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இனி உங்களோடு இரேன், நான் இனிமேல் உங்களோடு இல்லை. எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ தான் அங்கேருந்து 40 வருஷம் இழைச்சி வராங்க. இங்கே வந்து சில ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்செல்லாம் இருக்குள்ள வெற்றியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த எரிக்கோக்கு முதல்ல அவங்க என்னது சர்மச்சேதனை என்ன செய்யலாம், விருத்த சேதனம் செஞ்சு ஆண்டவர் முன்னுக்கு எல்லாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு ஆண்டோடைய வாக்கு தத்துவம் எல்லாம் அங்கே நிறைவேறி எரிக்கோல பெரிய ஒரு வெற்றியை கண்டு சொல்லுகிற சின்னொரு பட்டணத்தில் வந்து பெரிய ஒரு தோல்வியை இங்கே சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த செஞ்ச ஒரு சின்ன தவறுனால நாங்கள் காண்றோம் பெரிய ஒரு அடி ஒன்று இங்கே விழுந்திருக்கதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. சரி, அப்புறம் என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கின்றது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும், திருந்தி கொள்ளணும். நீங்க செஞ்ச அந்த தவறை நீங்க அங்க அந்த சாபத்தீடானதை உங்கள்கிட்ட இருந்து நீங்க அதை அகற்ற மட்டும் நான் உங்களோட வேலை செய்ய போறது இல்லை. இனிமே என்னது, நானும் உங்களோட இல்லை, நீங்களும் வெற்றியை காண மாட்டீங்க, நீங்கள் தோல்வியிலையும் வெக்கத்திலையும் இருக்க போகிறீங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆண்டோடைய ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் யாரோட கோபமாக இருக்கிறீங்க, யாரோட நீங்கள் கசப்பாக இருக்கிறீங்க, யாரோட நீங்கள் வெறுப்பாக இருக்கிறீங்க, யாரை குறித்து நீங்கள் சபிச்சு திட்டி கொண்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்ன பாவத்தில் இருக்கிறீங்க யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொல்கிற போய் தெரியாது, நீங்கள் போடுற ஷார்ட்கட் தெரியாது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது இந்த இது. ஆனால் நாங்கள் திருத்தி கொள்வோமானா ஆண்டவர் எங்களோட செயல்பட போகிறாரு. நாங்கள் வெற்றியாக போகிறோம். நாங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் உங்களோட வாழ்க்கைக்கு பெரிய நிம்மதி, சந்தோஷம், வெற்றி தேவைன்னா இதை தவிர வேறு ஒரு வழியுமே இல்லை. உலகத்தாரோட கதை வித்தியாசம், நம்மளோட கதை முழுக்க வித்தியாசம். ஏன்னா நாங்கள் நீதி உள்ள பரிசுத்த தேவனோட போகிற ஒரு மக்கள் கூட்டமாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்திருக்கதும் அவரை நேசிக்கிறதுனால தான்.
வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அவர் மேலே இருக்க அன்புனால தான், அவரை குறித்து ஒரு சில காரியங்கள் தெரிஞ்சனால தான் வந்திருக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் செஞ்ச எல்லாத்துலேயுமே தோல்வி, எனக்கு ஒரு வெற்றி தேவைன்னு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. இல்லைன்னு சொன்னால் இங்கே யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மதத்தை கும்பிடுறது, பூஜைகள் செய்கிறது, அதெல்லாம் சரியான லேசு. எங்கேயாவது போய்ட்டு பூவை வச்சு கற்பூரத்தை வச்சு காரியங்கள் செய்கிறதெல்லாம் பெரிய வேலை இல்லை. ஆனால் இந்த சொல்கிற இந்த வார்த்தைக்குள்ளே போகிற பயணம் சரியான கஷ்டம். ஆனால் அங்கே தான் பெரிய வெற்றி இருக்குது, அங்கே தான் நிறையா சமாதானம் இருக்குது, அங்கே தான் உண்மையான சுகமே இருக்குது. அங்கே தான் சரீர ரீதியாக மன ரீதியான சுகம் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்குது. சரியா? அப்போ நாங்கள் இதை புரிஞ்சுக்கொள்வோம், நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம் என்ன சொல்கிறாரு ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இதை விலக்கல்லாட்டி, இதிலிருந்து நீங்கள் இதை விலக்காவிட்டால், இந்த சாபத்தீனானது உங்கள்கிட்ட நீங்கள் அகற்றாவிட்டால், இந்த பாவத்தை விடாட்டி, நீங்கள் திருத்தி கொள்ளலாட்டி, நீங்கள் திருந்தாட்டி, அங்கே ஆண்டோடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு இல்லைன்னு தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ நாங்கள் இன்னும் வெக்கப்பட்டு, இன்னும் தோல்வியில், இன்னும் நிந்தையோடு நாங்கள் இருக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் காட்டுறோம் அநேகர் ஆண்டவர் நிந்தைக்குள்ளே கொண்டு போயிட்டு ஆண்டவர் எப்படி உயர்த்துறாருன்ட்டு. இப்போ நாங்கள் யோசுவாவை, நீங்கள் யோசேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நிந்தை, பெரிய உயர்த்து இழந்துருந்து திருப்பி சிறைச்சாலையில் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டான்னு அங்கே போட்டிருந்தாங்க. ஆனால் தப்பு செய்யலை. என்ன நடக்குது? ஆண்டவர் கொண்டு வராரு. நீங்கள் பிழை செய்யாமல் நீங்கள் தண்டிக்கப்படுவீங்களான்னு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆனால் நீங்கள் பிழை செஞ்சு நீங்கள் தண்டிக்கப்பட்டால் அதுக்கு அது நான் நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் திருத்தி கொண்டீங்கன்னா ஆண்டவர் திருப்பி என்ன செய்வார்? கிருபை பாராட்டுறதுக்கு நிறையா சந்தர்ப்பம் உண்டு. சரி, வாசிப்பு பண்ணாங்க. காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கின்ற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கின்ற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும், யார் எடுத்ததுன்னு தெரியும். ஆண்டவருக்கு நேராக என்னது அவனை காட்டி கொடுக்க முடியும். ஆண்டவர் இவ்வளோ தூரம் ஆண்டவர் யோசுவாவோட பேசிக்கொள்ளார், அப்படி செய்யலை. அப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை எடுத்து நாங்கள் யோசித்து எப்படி இதை அடையாளம் கண்டு கொள்வது யாருனால. இப்போ நாங்கள் காண்றோம், நாங்கள் கற்றுக்கொண்டோம், நாங்கள் யோனோட கதையில் கற்றுக்கொண்டோம். யோனாவை அடையாளம் கண்டு கொள்கிறாங்க. எப்படி? சீட்டு போட்டு தேடி ஜெபிக்க சொல்லி எல்லாத்தையும் கண்டு அங்கே அடையாளம் கண்டு கொள்கிறாங்க. இப்போ இங்கே ஆண்டவருக்கு தெரியும் யார் இது செஞ்சானே. ஆண்டவர் சொல்கிறார் தானே, உங்களுக்குள்ள ஒருத்தர் செஞ்சுருக்கிறான், இதனால தான் இது நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்கிறாரு. அப்போ யாருன்னு தெரியாமல் இருக்குமா? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கோத்திரங்களை கொண்டாட சொல்லிட்டு இதிலிருந்து கோத்திரத்தை அடையாளம் கண்டு, அந்த கோத்திரத்திற்குள்ளே இருக்கிறாங்க, அதில் இருக்கிற பிரிவுகளை அடையாளம் கண்டு, அதில் இருக்கிற ஆக்கான்னு சொல்கிற அந்த மனுஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ இந்த முறையை நாங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் அடையாளங்க. அப்போ இது ஆண்டவர்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து ஞானம் இல்லைன்னு சொன்னால் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போய்ட்டு நாங்கள் விமர்சிக்க வேணும். அவர் சொல்ல மட்டும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எங்களுக்கு அடையாளம் கண்டு அதை திருத்தி கொள்றதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு, சமூகத்தை திருத்துறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார், கற்றுக் கொடுக்கறது இங்கே காணக்கூடியதாக இருக்குது. சரி, வாசிங்க. அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகின்றவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிக்கேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கடவது என்றார். என்னது ஆண்டவர் சொல்றாரு? அவனை முதல் கண்டுபிடிக்கணும். ஆண்டவருக்கு தெரியும் யோசுவாவுக்கு தான் இந்த வேலை இருக்குது, நீ கண்டுபிடிக்கணும். அவனும் எல்லாம் என்னது சுட்டரிக்கப்படணும். ஏன்னா ஏற்கனவே அங்கே இருக்கிறதெல்லாம் சுட்டரிக்க பண்ண சொன்னதை இவர் எடுத்துக்கொண்டபடியால் இவருக்கு இந்த தண்டனையும் ஆண்டவர் இங்கே நியமிக்கிறார். இதுதான் செய்ய வேணுங்கிறது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு. சரி, வாசிங்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் சரி, இப்போ 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரத்தில் உள்ள நபருங்கிறத இங்கே அடையாளம் கண்டாச்சு. இங்கே காண்றோம் அதிகாலையிலேன்னு திருப்பி சொல்லப்படுது. யோசுவா எல்லாமே அதிகாலையிலே எழும்பி வேலைகள் ஆரம்பிக்கிற ஒரு மனுஷனாக இருக்குது, நான் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ எந்த கோத்திரங்கிறது இவங்க அடையாளம் கண்டு கொண்டாங்க. சரி, அடுத்த வசனம். அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அங்கே அப்போ யூதா கோத்திரத்துக்குள்ளேயும் சேராங்கிற அந்த வம்சத்தை தான் இங்கே குறிப்பிடப்படுது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது அதுக்கு பிறகு சேராங்கிற அந்த வம்சத்தை பேர் பேரா வரப்பண்ணி குறிக்கப்பட்டான். அப்ப நாங்க சப்தி அங்க குறிக்கப்படுறோம். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது அப்ப அந்த குடும்பத்துக்குள்ளேயும் பேர் பேரா எல்லாம் வர சொல்லும் போது யூத கோத்திரத்துக்கு சேராக்கின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மேயின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்ப அதுக்கு பிறகு பார்க்குறோம் அந்த வம்சாவளிக்குள்ளேயும் ஆகான் இங்கே குறிப்பிடப்பட்டான். அப்பொழுது
யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். சரி, இப்போ ஆக்கான் இங்கே அடையாளம் கண்டு கொண்டாங்க. ஆக்கான்ட்டு சொல்கிறார் என்னது, மகனே நீ சொல்லு, ஆண்டவரை நீ மகிமைப்படுத்து, எனக்கு நீ எல்லாம் உண்மையாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு ஆண்டவர் ஒருத்தர் அடையாளம் கண்டு கொள்றதுக்காக ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறாருங்கிறது நாங்கள் இதில் கண்டுகொள்வோம். சரியா? அப்போ இவ்வளோ இது முக்கியம். இப்போ இந்த ஒரு ஆக்கான் என்கிற இந்த ஒரு மனுஷனால் முழு இஸ்ரவேலும் தன்னுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கும் எல்லாத்துக்குமே என்னவா இருக்குது, இப்போ பெரிய ஒரு தடையாக இருக்குது. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேறதுக்கும் பெரிய தடையாக இருக்குது. ஏன்னா இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதை நாங்கள் காண்றோம், அவருக்கு கீழ்ப்படியாததை காண்றோம். அப்போ நாங்களே எங்களுக்கு தோல்வியை நாங்கள் சேர்த்துக்கணும். சிலர் இது உங்களுக்கு எப்படி இது உணர்றீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன், ஆண்டோட வார்த்தைக்குள்ளே இருந்து நாங்கள் எவ்வளோ தான் தோல்வி சந்தித்தாலும் பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு இருக்குது. ஆனால் வார்த்தையில் தெரிஞ்சு நாங்கள் கீழ்ப்படியாத நேரம் தோல்வியும் அசமாதானமும் எங்களோட எந்த நேரமும் இருக்குது. ஒன்றுலேயுமே பெரிய வெற்றியை காண முடியாது. ஆனால் இப்போ எங்களுக்கு எப்படி நாங்கள் உணர்வோம்னு சொன்னால், இது செஞ்சால் சரி, அதை செஞ்சால் சரி, அப்படி செஞ்சால் சரின்னு நாங்கள் எல்லாம் செய்வோம். ஆனால் எங்களை திருத்தி கொள்ளாமல் செய்கிறதுனால எங்களுக்கு வெற்றி ஒரு நாளும் வராது. நாங்கள் திருத்தி கொண்டோமோ ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை ஆண்டவர் எங்களுக்கு நிச்சயமாக தருவார். சரி, வாசிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். சரி, இப்போ தான் உணர்ந்து தான் பாவ அறிக்கை செய்கிறத காண்றோம். அப்போ நாங்கள் எங்களோட பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்யணுமா? செய்யணுமா? நாங்கள் செஞ்சாகணும். அப்போ யாருக்கு தெரியும் நாங்கள் செஞ்சதெல்லாம்? எங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். நாங்கள் கூட சில நேரம் மறந்துருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்கிற நேரம் எங்களுக்கு ஞாபகம் அவர் படுத்துவார். நீ இந்த இடத்துல இப்படியான ஒரு தப்பு செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் நிச்சயமாக. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை அழைச்சிருக்காரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருங்கிறதுக்காக எங்களை அழைச்சிருக்காரு. அப்போ நாங்கள் தான் எங்களுக்கே நாங்கள் தடையாக இருக்கிறோங்கிறத நாங்கள் இதில் கண்டுகொள்ளலாம். சரி, வாசிங்க. இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கின்றது, வெள்ளி அதன் அடியில் இருக்கின்றது என்றான். சரி, வாசிங்க. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரராகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் அவன் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலகம் பண்ணினதென்ன என்று கர்த்தர் உன்னை கலங்கம் பண்ணுவார் என்றார். நீ எங்களை கலகம் பண்ணின, அதனால கர்த்தர் உன்னை கலகம் பண்ணுவார். சரி, வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவர்களை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கின்ற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். நீங்கள் இதில் காண்ற என்னன்னு சொன்னால், அந்த மனம் திரும்பி அந்த 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 அதுக்கு தண்டிக்கப்படப்படும் மட்டும் ஆண்டோடைய கோபம் போகலை. அதை நாங்கள் நல்லா கண்டுக்கொள்ளணும். நீங்கள் ஆண்டோட அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், இதெல்லாம் உண்மை. ஆனால் நாங்கள் தப்பு செஞ்சால் நாங்கள் அதை திருத்தி கொள்ளலையோ, அது ஒரு நாள் எங்களுக்கு வெற்றியை நோக்கி போக உதவி செய்யாது, தோல்வி இருக்குது. அடுத்தது நாங்கள் இதில் கற்றுக்கொள்ள என்னன்னு சொன்னால், நாங்கள் செய்கிறது தப்புனால எங்களோட முழு குடும்பம் என்னது பாதிக்கப்படுது. இங்கே காண்ற முழு குடும்பத்தையும் தனக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, சுட்டு எரிச்சிடுறாங்க. கல்லடித்து அதை கொண்டு சுட்டு எரிக்கிறத நாங்கள் காண்றோம்.
அப்படி ஆண்டவர் அந்த சட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருந்தா சிலர் நாங்கள் ஒருத்தர் கூட இங்கே மீவோமோ தெரியாது, ஒருத்தர் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமோ தெரியாது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோன்னா ஆண்டவர் அந்த சத்தத்தை இது பண்ணாமல் கிருபை தந்திருக்காரு, திருத்தி கொள்றதுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்காரு, நேரத்தை தந்திருக்கிறாரு. நாங்கள் நாளைக்கு இல்லை இன்றைக்கு நாங்கள் திருந்துவோமானா, இன்றைக்கு நாங்கள் திருத்தி கொள்வோமானா நாங்கள் பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் நாளையிலேருந்து சந்திக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக கிருபை செய்வார். அதனால் நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் இப்போ எங்களை நாங்கள் திருத்தி கொள்றதுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் காண்றோம் அவருடைய கோபத்திலிருந்து விடுதலை ஆகிறத காண்றோம். ஆண்டுகிட்டருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு. அதனால ஆண்டவர் உங்களை பெரிய வெக்கத்துக்கு கொண்டு வராதனால இன்னும் நீங்கள் தொடர்ந்து அந்த பாவத்துக்குள்ளே இருக்கலாம்னு யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு நாள் அது எல்லாம் வெளியே வரத்தான் போகுது. அதிலிருந்து யாருக்கும் தப்ப முடியாது. அப்படின்னு சொன்னால் நாங்கள் வணங்குற கும்பிடுகிற விசுவாசிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம், மரித்து உயிர் தெழுந்த தெய்வமாக இருக்க மாட்டார். அவரும் எல்லாரை போல மரிச்சொருவராக அப்போ இருப்பார். இல்லை, எங்களோட தேவன் ஜீவன் உள்ளவர். இது உண்மையாக நடந்த சம்பவம். இது இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே நடந்த சம்பவம். இதெல்லாம் ஓமையோ உதாரணமோ அல்ல, இது கதை அல்ல, இது ஓமை கதை அல்ல, இது மெய்யான சம்பவம். அதுக்கு பிறகு நாங்கள் புதிய ஏற்பாடுலும் காண்றோம். நாங்கள் அனனியா சப்பீராண்ட வாழ்க்கையிலையும் இதை காண்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலையும் இதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில், சபைகளில், மக்கள் மத்தியில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் நாங்கள் திருத்தி கொள்வோமா இருந்தால் நாங்கள் பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நாங்கள் போக போகிறோம். நாங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்புவோமா? ஆமேனா? எங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன இதுகளையும் நாங்கள் அதை இது பண்ணி கொள்வோமா? அதான் நாங்கள் அதை அழிச்சிருவோமா? நாங்கள் எழுப்பி நாங்கள் எல்லோரும் ஜெபிப்போமா? எங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் திருந்தி கொள்வோம். நாங்கள் இன்றையிலிருந்து இந்த வருஷம் வெற்றியான ஒரு வருஷம், ஒரு ஆசீர்வாதமான எங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டி, நாங்கள் நினைக்கிற அளவு எங்களுக்கு முன்னுக்கு வர முடியாட்டியும் நாங்கள் சமாதானமாக, சந்தோஷமாக, நிரோகியாக, நோய் நோடி இல்லாமல் எங்களுக்கு முன்னுக்கு போகலாம். நாங்கள் ஆண்டவர் முன்னுக்கு எங்களோட காரியங்களை நாங்கள் சரியாக நாங்கள் திருத்தி கொள்ள முடியுமா? அதனால் என்ன முக்கியம்னா, ஆண்டவர் முன்னுக்கு உண்மை, நேர்மை, கீழ்ப்படிவு மிகவும் முக்கியம். இப்போ நான் காண்ற ஆண்டவருடைய கட்டளையை மீறுறது எங்களுக்கே நாங்கள் என்னது அதை விலை கொடுத்து சூனியம் வச்சு கொண்ட மாதிரி தான், தனக்கே தான் சூனியம் வச்சு கொண்ட மாதிரி தான் இது. சரியா? ஆண்டோட சமூகத்தில் இது சரி வருது. நீங்கள் வெளியில் ஆக்கள் சொல்லலாம், நீ தேங்காய் உடைச்சிட்டா சரி, 4-5 பேருக்கு நீ பனிஸ் கொடுத்துட்டா சரி, அப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டா சரி, உதவி செஞ்சுட்டா சரி, அப்போ பாவம் மன்னிக்கப்படும். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது வெளியில். ஆனால் இதனால இங்கே ஆண்டுட்டு இருந்து தப்பிக்க முடியாது. அதெல்லாம் பொய்க்காது. அதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு கதையை தவிர நீங்கள் செய்கிற நன்மைனால உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிப்புக்கு ஆண்டவர் எங்களுக்கு பூரணமான தன்னையே அவர் பலி கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தினால மாத்திரம்தான் எங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நாங்கள் அதை கேட்டுக்கொள்வோம், நாங்கள் திருத்திக் கொள்வோம். இன்றையில